ஆம், அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று நாம் எமது ஆரம்ப வகுப்பை தொடர்வோம். கடந்த வகுப்புகளில் நாம் விசூதி சக்கரம் வரை பார்த்தோம். விசூதி சக்கரத்தின் ஒரு உப சக்கரம் ஹம்ச சக்கரம் எமது புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. இன்று நாம் அதை பற்றி பார்ப்போம். ஒளி தத்துவம் எமது இடது நாடிக்கும் மற்றும் அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். மேலும் எமது உடல் மனம் இரண்டையும் இலகுவாக வைத்துக் கொள்வோம். எமது வாழ்வில் வரும் அனைத்து சவால்கள், தடங்கல்கள், எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து எம்மை எம்மை முழுமையாக எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்திக்கு நாம் வெளிப்படுத்துவோம். விசுதி சக்கரத்தின் பண்புகள் நாம் பார்த்தோம். விசுதி சக்கரம் எமது இறுதிய சக்கரம், நான் ஒரு தூய ஆத்மா. விசுதி சக்கரம், நாம் பரபிரம்மத்தின் ஓர் அங்கமாவேன். இந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் இப்பொழுது எமது கவனத்துக்கு வருகின்றது. நாம் பரமாத்மாவின் ஒரு அங்கம். எமது தனி மனித விழிப்புணர்வில் இருந்து கூட்டு விழிப்புணர்வுக்கு நாம் வருகின்றோம். நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற கூட்டு விழிப்பு நிலைக்கு வருகின்றோம். அதுவே பிரதானமான பண்பாகும் எமது விசுதி சக்கரத்துக்கு. விசுதி சக்கரம், நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். எனவே நமக்கு அகங்காரம், மமகாரம் இல்லை. நாம் பரபிரம்மத்தோடு ஒன்றாகும் போது அதன் அங்கமாக மாறுகின்றோம். இறைவனின் கருவியாக மாறுகின்றோம். இறைவனின் பிரதிபலிப்பான ஆத்மா நமக்குள் ஒளியூட்டப்படுகின்றது. அந்த ஆத்மாவின் பிரதிபலிப்பு மூலமாக நாம் இறைவனின் அனைத்து நற்பண்புகளும் மூடாக வெளிப்படுகின்றது. நாம் இறைவனின் அன்பு கருவியாக மாறுகின்றோம். நாம் அவ்வாறு மாறும் போது எமது அகங்காரம், மமகாரம் அல்லது அதால் வரும் எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகளை நாம் எதிர்வினை ஆற்றாது அதிலிருந்து விலகி சாட்சி பாவ நிலையில் பார்க்கும் திறனை நாம் இந்த தியானம் மூலம் வளர்த்துக் கொள்கின்றோம். கூட்டு உணர்வு, நுண்ணதிர்வுகள் உணர ஆரம்பிக்கின்றோம்.
இன்று நாம் ஹம்ச சக்கரம் பற்றி பார்ப்போம். ஹம்ச சக்கரம் நமது புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. இது நமக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை புரிந்து கொள்வதற்கான விவேகத்தை தருகின்றது. இந்த ஹம்ச சக்கரம் மூலமாக நாம் விவேகத்தை வளர்த்துக் கொள்கின்றோம். விவேகம் என்றால் என்ன? நமக்கு ஸ்ரீ மாதாஜி இந்த ஆன்மீக சொற்களுக்கு மிக எளிமையான நடைமுறையில் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விளக்கங்களை எமக்கு தந்திருக்கின்றார். விவேகம் என்றால் என்ன? உங்களுக்கு நன்மை தரும், உங்களுக்கு நன்மை பயக்கும், கூட்டமைப்புக்கு நன்மை தரும். அதாவது மற்றவர்களுக்கும் நன்மை தரும், எமது உயர்வுக்கு நன்மை தரும், எமது ஆத்ம வளர்ச்சிக்கு நன்மை தரும் விடயங்களை தேர்ந்தெடுக்கும் திறனே விவேகமாகும். இந்த விவேகம் எவ்வாறு நாம் வளர்த்துக் கொள்ளலாம் என்று பார்ப்போம். அறிவு என்பது விவேகம் அல்ல. அறிவு என்பது நாம் புத்தகங்கள் மூலம், ஏடுகள் மூலம், மற்றவர்கள் மூலம், நமது சூழலை அவதானிப்பதன் மூலம் நாம் அறிந்து கொள்வதே அறிவாகும். இந்த அறிவு சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம். இதனாலேயே புத்தக படிப்பால் நாம் ஆன்மீக அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நமக்கு அங்கு எது சரி எது பிழை என்று தெரியாது. நாம் அனைத்தையும் வாசிக்கின்றோம், பெற்றுக்கொள்கின்றோம், புரியாதவற்றை கூட ஏற்றுக்கொள்கின்றோம். அதுவே அறிவு. ஞானம் என்பது நீங்கள் பெற்ற அறிவை உங்களுக்குள் அனுபவ ரீதியாக உணர்வதே ஞானமாகும். அதுவே ஞானம். அந்த ஞானம் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அறிவு சரியானதா தவறானதா என்பதை உணரும் திறன் உங்களுக்கு வருகின்றது. ஞானம் அதுவே எமக்குள் நாம் அதை உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த ஞானம் நாம் பல வழிகளில் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு அறிவை பெறுகிறீர்கள், அதை உங்களுக்குள் நீங்கள் அது உண்மையா என்பதை நீங்கள் உங்களுக்குள் தியானம் மூலமாக அனுபவ ரீதியாக அதை உணரலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆன்மீக புத்தகம் ஒன்றை படிக்கின்றீர்கள், வாசிக்கின்றீர்கள். சிலது புரியலாம், சிலது புரியாமலே இருக்கலாம், சிலது உங்களுக்கு உண்மையாக தெரியும் இது சரியானது, சிலது உங்களுக்கு இது சரியா தவறா என்று தெரியாது, சிலது தவறானது என்று உங்களுக்கு தெரியும். எனவே இந்த பகுத்தறிவு வருகின்றது. இப்போது உலகில் ஆன்மீக சந்தையில் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது. ஆன்மீகத்தை பற்றி பிழையான குருமார்களின் புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் எல்லாம் கலந்திருக்கின்றது. எது சரியானது எது தவறானது என்பது தெரியாது. எனவே ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நீங்கள் தியானத்தில் ஒழுங்காக முன்னேறும் போது, ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அதிலிருந்து வரும் நுண் அதிர்வுகள் அந்த உண்மை தத்துவத்தின் அன்பு அலைகள் மூலமாக அவை உண்மையானதா தவறானதா என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய பகுத்தறிவும் உங்களுக்கு இது சரியா தவறா என்பதை உணர்த்தும்.
நுண்ணதிர்வுகள் மூலம் நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது அது உங்களுக்குள் நிரூபணமாகின்றது. அது உங்களுடைய ஞானம் ஆகின்றது. சோ இங்கு நீங்கள் மற்றவர்களோடு வாதாட தேவையில்லை, சண்டை பிடிக்க தேவையில்லை, நீங்களாகவே அறிந்து கொள்வீர்கள். சோ இதுவே பகுத்த அறிவு. இந்த பகுத்தறிவுக்கு நுண்ணதிர்வுகளை வெவ்வேறு விடயங்களின் நுண்ணதிர்வுகளை பிரித்தறியும் திறன் நமக்கு அவசியம். அதன் மூலமாகவே நமது ஞானம் வளர்கின்றது. இந்த பகுத்தறிவு இது இந்த நமது ஹம்ச சக்கரம் விருத்தியாகும் போது அதை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த ஹம்சா அன்னை பட்சிக்கு சமஸ்கிருதத்தில் ஹம்சா என்று பெயர். இந்த அன்னை பட்சிக்கு நீங்கள் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைக்கும் போது அது பாலை மட்டும் பிரித்து அருந்தக்கூடிய திறன் இருக்கின்றது. இந்த திறன் மிக அருமையானது. பாலையும் தண்ணீரையும் கலந்து விட்டால் விஞ்ஞான ரீதியாக கூட பரிசோதனைகள் மூலமாக கூட அதை நாம் பக்குவமாக பிரிக்க முடியாது. ஆனால் அன்னை பட்சி அதை பிரித்து விடும். அதுவே பகுத்தறிவு. அதனாலே இந்த சக்கரத்துக்கு ஹம்ச சக்கரம் என்று பெயர் வந்தது. ஞானம் என்பது உங்களுக்கு விஷயங்களை வாதிட தெரியும் அல்லது மக்களுடன் சண்டையிடுவது என்று அர்த்தமல்ல. அந்த அர்த்தம் அல்ல. ஞானம் என்பது நீங்கள் எப்படி எல்லாவற்றிலும் உள்ள நல்ல பக்கத்தை மகிழ்ச்சிக்காக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதாகும். மற்றும் நீங்கள் எல்லா அழிவுகரமான விஷயங்களையும் தவிர்த்து ஆக்கப்பூர்வமான ஒன்றை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதும் ஞானமாகும். இந்த ஞானத்துக்கு பகுத்தறிவு மிகவும் முக்கியமாகின்றது. அறிவு நாம் பெற்றுக்கொள்வது அறிவு அனைத்தும் நல்லது கெட்டது கலந்திருக்கின்றது. அதிலிருந்து நல்ல அறிவை மட்டும், தூய ஞானத்தை மட்டும் நாம் பிரித்தறியும் திறன் பகுத்தறிவாகும். எமது இடது நாடி மற்றும் வலது நாடி, பிங்கள நாடியை எவ்வாறு பயன்படுத்துவது, நல்லது கெட்டது எது என்பதை புரிந்து கொள்வதற்கான விவேகம் நமக்கு வருகின்றது. எமது இடது நாடி நாம் சமநிலையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் எமது இடது நாடி வலது நாடி மேல் சென்று ஆகிய சக்கரத்தில் குறுக்கிடுகின்றது. அதற்கு முன்பாக சில நாடிகள் எமது ஹம்ச சக்கரத்தில் குறுக்கிடுகின்றது. எனவே எமது வலது நாடி இடது நாடி சமநிலைக்கும் எமது ஹம்ச சக்கரம் பகுத்தறிவு மிகவும் முக்கியமானதாக ஆகின்றது. நமது கடந்த காலத்தில் இருந்து நல்லவற்றையும் எதிர்காலம் பற்றிய நல்லவற்றையும் நாம் பகுத்தறிந்து எமது நன்மைக்காக நாம் பயன்படுத்தும் திறன் நமக்கு ஹம்ச சக்கரத்தால் தரப்படுகின்றது. எனவே ஹம்ச என்றால் இரண்டு விதமான விவேகத்தால் ஆனது. எமது இடது நாடி நான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இடது நாடி நான் ஒரு தூய ஆத்மா. அங்கு எமக்குரிய கடமைகள் இருக்கின்றது. அவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒரு தூய ஆத்மா. வலது நாடி இறை நம்பிக்கை. இடது நாடி தன் நம்பிக்கை, நான் ஒரு தூய ஆத்மா. வலது நாடி இறை நம்பிக்கை. எனவே எப்பொழுது நாம் சரணடைய வேண்டும் என்ற பகுத்தறிவு நமக்கு கிடைக்கின்றது.
இடது நாடி எப்பொழுது நாம் எமது கடமைகளை கையில் எடுத்துக்கொள்வது தன்னம்பிக்கையோடு நான் ஒரு தூய ஆத்மா என்ற நிலையில் எமது கடமைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வலது நாடி இறை நம்பிக்கை என் நிலையில் நாம் முழுமையாக சரணடைய வேண்டும். முழு இறை நம்பிக்கையோடு என்ற இந்த சமநிலையை கொண்டு வருவதற்கு நமக்கு பகுத்தறிவு மிகவும் முக்கியம். ஹம்ச சக்கரத்தை வளர்ப்பதற்கான வழிகள் சுய ஒழுக்கம், அதாவது எமது கடமைகளை நாம் செய்ய வேண்டும். சுய ஒழுக்கம், சுய பரிசோதனை செய்து எம்மை நாம் முன்னேற்ற வேண்டும். சுய பரிசோதனை எவ்வாறு செய்வது? ஏன் இந்த செயலை நான் செய்கின்றேன்? நான் ஒரு சகயோகி, இந்த செயலை நாம் செய்வது சரியா? இதனால் என்ன இது நன்மையானதா? இவ்வாறு நாம் கேட்கும் போது நமக்கு அந்த பகுத்தறிவு வந்து சேர்கின்றது. சரியா தவறா என்பதை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். மற்றும் எமது வாழ்வு நாம் மகிழ்வாக அனுபவிப்பதற்கே இசை இருக்கின்றது, எல்லா விதமான உலக விடயங்கள் இருக்கின்றது. அனைத்தும் டிக்னிஃபைட் மேன், அதாவது கண்ணியமாக சமநிலையோடு நாம் அவற்றில் ஈடுபட வேண்டும். இதுவே எமது ஹம்ச சக்கரம். மற்றும் இந்த ஹம்ச சக்கரத்தை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எமது ஹம்ச சக்கரம் ஊடாக குண்டலினி செல்வதில்லை. அது எமது குண்டலினியின் பாதையில் இருந்து வெளியே இருக்கின்றது. எனவே நாம் அந்த சக்கரத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எண்ணெய் தேய்த்தல் மூலமாக தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் நாம் பாவிக்கலாம். நாம் கைகளுக்கும் மசாஜ் பண்ணுகின்றோம். அந்த எண்ணெய் நாம் சிறிது நமது ஹம்ச சக்கரத்துக்கு நாம் நமது புருவ மத்திக்கிடையில் சிறிது எண்ணெய் தேய்த்து நமது வலது கை ஆள்காட்டி விரல் விசுதி சக்கரத்தால் சிறிது நாம் மசாஜ் கொடுக்கலாம். மற்றும் நெட்டி பாட், அது இந்த மாதிரியான ஒரு அந்த மூக்குத்துவாரம் ஊடாக உப்பு நீர் செலுத்தி நீங்கள் நமது மூக்குத்துவாரத்தை நாம் சுத்தமாக வைத்திருக்கும் போது ஹம்சா சக்கரத்துக்கு அது உதவுகின்றது. இது வந்து நீங்கள் மருந்து கடைகளிலும் வாங்கலாம். இது சாதாரண உப்பு, மெல்லிய அளவு உப்பை போட்டு அந்த மெல்லிய அளவாக உப்பு இருக்க வேண்டும் நீரில். பிறகு இந்த ஒரு மூக்குத்துவாரத்தால் விட்டு மற்ற மூக்குத்துவாரத்தால் தண்ணி வழியும். அது நமது மூக்குத்துவாரங்களை கழுவும். ஒரு மூக்குத்துவாரம் செய்த பின்பு நாம் மற்ற மூக்குத்துவாரம் செய்யலாம். இவை அவதானமாக செய்யப்பட வேண்டும். மற்றும் நமது மூக்குத்துவாரத்துக்கு சிறிது நெய் நாம் விடலாம். இரு மூக்குத்துவாரங்களுக்கும் சிறிது நெய் விடும் போது அது எமது மூக்குத்துவாரங்களில் தூசி அதுகள் சென்று அதை பாதிப்பதை தடுத்து எமது ஹம்ச சக்கரத்தில் இருக்கும் ஹம்ச சக்கரம் உலர்வதை தடுக்கும். இப்பொழுது நாம் தியான நிலைக்கு செல்வோம். கவனத்தை தலையுச்சி குழியில் வைத்து நாம்
சிறிது மூச்சு பயிற்சி செய்து கொள்வோம். மூச்சு பயிற்சியும் நமது ஹம்ச சக்கரத்தை ஆஹ், தூய்மையாக வைத்திருக்க உதவும். இன்று நாம் 3 தடவை மூச்சை எடுப்போம். எமது வலது கை ஆஹ், எமது எமது வலது கை கட்டை விரலால் எமது வலது பக்க மூக்கு துவாரத்தை அடைத்துக் கொண்டு இடது பக்க மூக்கு துவாரத்தால் நன்றாக மூச்சை உள்ளிழுப்போம். காற்றை சிறிது நேரம் பிடித்து வைத்துக் கொண்டு இப்பொழுது வலது பக்க மூக்கு துவாரத்தை திறந்து இடது பக்கத்தை அடைத்து அதன் ஊடாக வெளிவிடுவோம். அதாவது ஒரு மூக்கு துவாரத்தால் காற்றை உள்ளிழுத்து மற்ற மூக்கு துவாரத்தால் முழுமையாக வெளிவிடுவோம். பின்பு இப்பொழுது வெளிவிட்ட மூக்கு துவாரம் எமது வலது மூக்கு துவாரத்தால் காற்றை உள்ளிழுத்து இடது பக்கத்தால் வெளிவிடுவோம். இடது பக்கத்தை அடைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வலது பக்கத்தால் நன்றாக உள்ளிழுங்கள். சிறிது நேரம் வைத்திருந்து இப்பொழுது இடது பக்கத்தால் வெளிவிடுவோம். வலது பக்கத்தை அடைத்துக் கொள்ளுங்கள். சிறிது நேரம் அமைதியாக இருப்போம். இது ஒரு தடவை. மீண்டும் இடது பக்கத்தால் உள்ளிழுத்து வலது பக்கத்தால் விட்டு வலது பக்கத்தால் உள்ளிழுத்து இடது பக்கத்தால் விடுவோம். அது 2வது. இப்பொழுது இடது பக்கத்தால் உள்ளிழுப்போம். வலது பக்கத்தால் வெளிவிடுவோம். இப்பொழுது வலது பக்கத்தால் உள்ளிழுத்து இடது பக்கத்தால் வெளிவிடுவோம். இது 2வது தடவை. இன்னொரு தடவை செய்வோம். இப்பொழுது வலது பக்கத்தால் உள்ளிழுப்போம். இடது பக்கத்தால் வெளிவிடுவோம். இடது பக்கத்தால் உள்ளிழுத்து வலது பக்கத்தால் வெளிவிடுவோம். இப்பொழுது நமது சுவாசத்தை சாதாரண நிலைக்கு கொண்டு வருவோம். எமது கவனத்தோடு அமைதிப்படுத்தி கொண்டு வருவோம். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். 1வது தடவை. 2வது தடவை. 3வது தடவை. கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரா. இரு கைகளையும் நமது இருதய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். கொண்டு வந்து சிறிது நாம் அவதானிப்போம். நமது உச்சம், தலை, இரு கைகள். இப்பொழுது நமது இடது நாடியை தூய்மைப்படுத்துவோம்.
இடது கை மடி, இடது கை மடியில் வலது கை பூமியை நோக்கி. தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இடது நாடி தன் நம்பிக்கைக்குரியது. நான் ஒரு தூய ஆத்மா. ஆத்மாவாக நாம் எமது சுயமரியாதை, எமது கடமைகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இதற்குரிய பீஜ மந்திரம் ஓம் ஹம். 3 தடவை சொல்லுவோம். ஓம் ஹம் ஹம் ஹம். தேவையாயின் நாம் இன்னொரு தடவை சொல்லலாம். ஹம் ஹம் ஹம். ஓம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இப்பொழுது நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். நமது வலது பக்கம் இறை நம்பிக்கை, அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்தியில் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை அல்ல, அரைகுறை நம்பிக்கை அல்ல, முழுமையான நம்பிக்கை. இந்த முழுமையான நம்பிக்கையே சரணாகதி. முழுமையாக நம்பினால் நாம் சரணடைகின்றோம். நமக்கு தெரிய வேண்டும் எப்பொழுது நாம் சரணடைய வேண்டும், எப்பொழுது நாம் எமது கடமைகளை எமது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எமது வலது நாடி சரணாகதி. அனைத்தையும் மன்னித்து நாம் சரணடைகின்றோம். ஷமா ஷம். ஓம் ஷம். எமது வலது நாடிக்குரிய பீஜ மந்திரம் நான் மன்னிக்கின்றேன். அனைத்தையும் மன்னித்து எனது கர்மங்கள், எனது பிழையான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள், எனது அகங்காரம், மற்றவர்களை மதிக்காத தன்மை, அனைத்தையும் நான் மன்னித்து அன்பு சக்தி, இந்த இறை சக்தியிடம் நான் சரணடைகின்றோம். சரணாகதி. எமது வலது நாடியின் பீஜ மந்திரத்தை சொல்லும். சரணாகதி அடைந்து நாம் ஆத்மா, நாம் தூய ஆத்மாக்கள், பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக
அங்கம் என்ற அந்த விழிப்பு நிலையை பெற்றுக் கொள்கின்றோம். ஓம் ஷாம் மந்திரம் 3 தடவை சொல்லுவோம். ஓம் ஷாம் ஷம் ஷம் ஓம். தலையுச்சி இரு கைகளை அவதானிப்போம். தேவையாயின் இன்னொரு தடவை நாம் சொல்லலாம். ஓம் ஹம் ஹம் ஹம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நடு நாடியில் நாமமை முழுமையாக வெளிப்படுத்துவோம். நமது இந்த ஆத்ம முன்னேற்ற பாதையில் இந்த தியான வளர்ச்சியில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். நமது விருப்பம் தூய்மையாக இருக்க வேண்டும். தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும் இதயத்தில் தூய்மை, நேர்மை, இந்த தூய்மையில் உறுதியாக இருக்கும் தன்மையை எனக்கு தந்தள்ளும். என்னை நான் எதிர்கொள்ளும் திறனை எனக்கு தந்தள்ளும். நமது நடு நாடிக்குரிய பீஜ மந்திரம் ஓம் சத்தியம், அதாவது உண்மை. நாம் உண்மையில் உறுதியாக நிற்க வேண்டும். எனவே இதை நாம் 3 தடவை சொல்வோம். ஓம் சத்யம் சத்யம் சத்யம். ஓம். இன்னொரு தடவை. ஓம்
சத்யம் 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 இப்பொழுது நாம் நுண்ணதிர்வுகளை பார்ப்போம். நமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் 2-3 அங்குலம் உயர்த்தி வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். நமது முழு கவனமும் தலை உச்சிக்கும் நமது கை வைத்திருக்கும் இடத்துக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளியில் நாம் வைத்துக் கொள்வோம். நடப்பதை அவதானிப்போம். வலது கை கன நேரம் வைக்க முடியாவிட்டால் அதை மடியில் கொண்டு வந்து இடது கையை நாம் வைக்கலாம். இப்பொழுது கைகளை மடியில் கொண்டு வருவோம். ஹம்ச சக்கரத்தின் உறுதிமொழி. நாம் எமது வலது கை ஆள்காட்டி விரலை எமது இரு கண்கள் புருவ மத்தியில் வைத்து சிறிது மசாஜ் செய்து நாம் பிரார்த்திப்போம். தாயே, என்னை சீர்திருத்தம் செய்யவும், நானே என்னை சரிப்படுத்திக் கொள்ளவும், நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தறியும் திறனையும் எனக்கு தந்தருளுங்கள். நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தறிந்து என்னை சீர்திருத்தி என்னை எதிர்கொண்டு என்னை சீர்திருத்தி என்னை முன்னேற்றும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். சிறிது மணிக்கூட்டு திசையில் மெதுவாக சிறிது நேரம் நாம் சுற்றி இந்த இடத்தை நாம் மசாஜ் செய்வோம். குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்ப்போம் மற்றும் அதில் ஒரு தளர்வு ஏற்படுகின்றதா என்பதை பார்ப்போம். நீங்கள் சிறிது எண்ணெய் போட்டும் இவ்வாறு மெதுவாக மசாஜ் செய்யலாம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். மாத்துச்சின் ஒரு அருள் உரையை நாம் கேட்போம். ஹம்ச சக்கரத்தை பற்றிய ஆற்றிய உரை.
Hamsa Chakra. Hamsa Chakra is placed here where some of the nerves which are coming from Ida and Pingla cross over and is a part of Vishuddhi Chakra. Plus the connection with Vishuddhi and Agya, as you must have read in the Devi Mahatmya, that Sri Krishna is the father of Christ. So the connection between the two is maintained here. And this is very important, Hamsa Chakra is, that if your Hamsa Chakra is not alright, your discretion is very poor. This chakra get easily dried out. Like if you eat very dried food, you see, say, sometimes you also offer me some dry fruit, and I have to tell you that not to give too dry fruit. You must eat it with some sauce or some liquid thing, because if you eat very dry food, also this becomes very dry. And it's very important because if this portion becomes dry, you can put some oil or ghee into it to make it alright. But from here starts the drying of the peritoneum, is the lining. If the peritoneum gets dried up, the whole body gets dried up. Could be anywhere in the lung if it is dried up. It can cause you lung cancer. Even peritoneum can be in a cancer state. So one has to be very careful not to take something very dry, all the time dry food and dry things. Moreover, not to put anything to make this lubricant. Some sort of a lubricant should be there, so there's no problem on this chakra. Because first of all, it loses your discretion. You don't understand things. You don't know what to do. You mean it. You mean good, but you don't do. When you achieve something, it's something not so good. The reason is your discretion is poor. For that, this must not be made dry. I've told many a times to put some ghee every day. Get a little bottle of ghee. Keep it with you with a little dropper. You can put it in the hot water, can heat it up every day and take two drops in the nose in the night and in the morning time. It doesn't take much. It should be done. It's for your good. மற்றும் இப்பொழுது இன்னும் ஒரு சிறிய வீடியோவை பார்ப்போம். அது இடது விஷுதி சக்கரம். இடது விஷுதி சக்கரமும் ஹம்சா சக்கரமும் தொடர்புடையது. இடது விஷுதி சக்கரம் நாம் எம்மை எதிர்கொள்வது, எமது எமக்குள் இருக்கும் அனைத்தையும் நாம் எதிர்கொண்டு எம்மை சீர்திருத்து முன்னேறும் திறன். அதற்கு பகுத்தறிவு மிகவும் முக்கியம். எனவே இடது விஷுதி மிக முக்கியம். பகுத்தறிவு அவசியம். நாம் வாசிக்கும் புத்தகங்கள் எதுவாக இருக்க வேண்டும்? அனைத்து புத்தகங்களையும் நாம் வாசிக்க முடியாது. தேவையற்ற அழிவுகரமான புத்தகங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். முக்கியமாக பிழையான குருமார்களில் இருந்து வரும் புத்தகங்கள், தேவையற்ற வித்தைகள், அந்த மாதிரியான புத்தகங்கள் அழிவுகரமானவை, அனைத்து எமது ஆத்மாவுக்கு எதிரானவை, எமது சக்கரங்களுக்கு எதிரானவை, அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும். இதற்கு பகுத்தறிவு மிக முக்கியம். நாம் எம்மை எதிர்கொள்ள வேண்டும். இதுவரை காலமும் இருந்த தேவையற்ற பழக்க வழக்கங்கள், தேவையற்ற செயல்களை நாம் விடுத்து எம்மை எதிர்கொண்டு எம்மை சீர்திருத்தி முன்னேற வேண்டும். இவ்வாறு தவறான
புத்தகங்கள் படித்தல், தவறான மந்திரங்களை உச்சரித்தல், அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை ஸ்ரீமாதிஜி விளங்கப்படுத்துகிறார். அதை நாம் கேட்போம். Center, what we call as left Vishuddhi. Now, have you told them about left Vishuddhi? Not specific sides, no, just the general principle. All right. Now, this left Vishuddhi comes to you if you have said mantras wrongly. You see, the mantras are to be said only when there is a realized soul who knows what mantras are to be said. And if you do not know about it, you accept the mantras. Anybody who tells you say this mantra, you just start saying it without understanding whether it is given by an authority or not. Also, you don't know whether it is meant for you or not. Maybe it is not required for you. A particular mantra may not be required, and some of the mantras are absolutely absurd. So mantras also, it's a very big science. Now just now I am feeling the left Vishuddhi. Also one feels it even if you have not taken mantras, if you have been feeling guilty. Like you see, if you are used to confessions and things like that, if you are used to a situation where you feel that I am guilty for this, you know, the norms of today's modern life are so funny that even for small thing you have to feel guilty. For example, if you put the fork in a wrong way, you feel guilty, oh God, I should not have done. Like that, the life is so complicated, but very, very small things can also make you feel guilty. So if you are feeling guilty, also you feel this center very much. Now, this center is very important because if this center is not all right, then Kundalini doesn't rise. She pulls this at this point, half of it is pulled out and there's a blockage, and so Kundalini does not rise. Now, one should not feel guilty about anything whatsoever. There is nothing to feel guilty or to go in for confessions and all the time saying I am such a sinner and I should not have done this and I should not have done that. Because as I told you yesterday, God is the ocean of love, He is the ocean of compassion, and He is the ocean of forgiveness. So we should not unnecessarily condemn ourselves. Moreover, you are the temple of God. And if you condemn yourself like that, well, I'm good for nothing, I'm useless, then you are condemning that temple which is created by God. You have not created yourself. So you have no right to condemn yourself. Now, little mistakes if you have done doesn't matter, because I am talking of the ocean. So little mistakes here and there can always be corrected. So one should not feel guilty. Now see, are you feeling the vibrations now? Let's see. மற்றும் இப்பொழுது இன்னும் ஒரு சிறிய உரை நாம் கேட்போம். அது நமது விஷுதி சக்கரத்தின் இன்னொரு உபசக்கரங்கள் நமது கைகளில் இருக்கின்றது. நமது கைகள் இடது வலது தோல் மூட்டு பக்கத்தோடு அந்த நமது தோல் மூட்டுக்கு கீழ் இருக்கும் பாகம், மேல் கை பாகம், இந்த இரு பாகங்களிலும்
சக்கரங்கள் இருக்கிறது. நமது இடது பக்கத்தில் இருக்கும் சக்கரம் லலிதா சக்கரம். இது நமது விசுதி சக்கரத்தின் ஒரு பகுதி. வலது பக்கத்தில் இருப்பது ஸ்ரீ சக்கரம். சோ இந்த இரண்டு சக்கரங்களுமே நமது கைகளில் நாம் நுண்ணதிர்வுகளை உணர்வதற்கு காரணமாக இருக்கின்றது. இது விசுதி சக்கரத்தின் பாகமாக இருக்கின்றது. சோ அது பற்றிய ஒரு உரையை நாம் கேட்போம். The knowledge about Kundalini has been expressed in many Sanskrit Shastras since long. And also in Ayurveda, it is described. Not only that, but the books which are for curriculum talk about Kundalini and the chakras. Because Ayurveda is very, very close to Sahaja Yoga. Even in the Western medicine to begin with, if you see the history, they too dealt with three doshas. They dealt with three problems that we have as in Ayurveda. The right side, which has got pitta, means bile. Left side, which has got kapha, means phlegm. And the central part, the problems of vayu, means the gases. Now, luckily, so many Western people have taken to Sahaja Yoga and have tried to bring down all the permutations and combinations to the simple reasoning of left, right, and center. But the knowledge of Sahaja Yoga is absolutely basics. Even Ayurveda is one step away from reality, or we should say the fundamentals. So you are dealing with the fundamentals of which a human being is built. And if this knowledge was found out long time back in India, should we not accept it? The reason why people went into meditation in those days and found out all these deeper things within ourselves, because they didn't have to fight the nature. You have seen here nature, how beautiful it is. You can spend all your life under a tree. While in the West, even before getting out of the house, you have to take at least 15 to 20 minutes to be prepared to go out. It's quite a struggle. So the nature has been so kind, and that is the reason people took to meditation and found out all these deeper things within themselves. When they found it out, it was all written in Sanskrit language. I have such a big thick book on this, which has described all the Shakti Pithas and all the Shri Chakras, Brahma Chakra, Lalita Chakras and all that. But this was just written down. But hardly any person got realization. But in any other language, like Marathi or Hindi, which was spoken and written by common people, nothing was done. Nobody knew about it. Only a few people who read about it, especially the Shaivas, they went into the research and they went into the work. But very few people really got realization. Very, very few. Then in the 12th century,
Only the Nath Panthis, who were experts of Sanskrit, were following it rigidly that one master should have one disciple, not more than that. This was their tradition. But in the 12th century, Gyanadeva, Gyaneshwara, who was another Nath Panthi, his guru was his own brother. He asked the permission from his brother that please allow me to say all these things openly. At least to say in Marathi language. Because the common people don't know anything about this knowledge. So he allowed him, and he wrote the 6th chapter of Ganeshwari, in which he described Kundalini. But it was in the 12th century. After that, many saints talked about it. Where we went yesterday to Satara, that's the place where Sri Ramadasa lived. He said that Kundalini, somebody asked how much time does it take to raise the Kundalini. He said that kshana means that moment. But the person who wants to take it should be deserving. And the one who wants to give should be capable. It's a big condition. This is such a big if, capital if actually. As a result, very, very few people got their realization. And those who were born as realized soul found it impossible to talk to people. Gyaneshwara, such an enlightened soul himself, wrote one beautiful book called Amrutanubhava, which I will try to translate, which is very joy-giving. To me, at least, it's very great joy-giving. He went so deep into the understanding of this joy. I wish English language would provide me that subtlety to translate that book. That he wrote all these things when he was only 23 years of age. And at the age of 23 years, he got so fed up that he took a living samadhi. That is, he entered into a cave and killed himself. They all tortured him very much. Nowadays, this Andhashraddha, stupid thing, has not tortured us much. But all these saints in this country or any country have been very much tortured. And there was no police protection. There was no one to publish about what these people are up to. Despite all that, I find there are many Sahajogis who are now occupying very big positions in the government. And a day may come when everything will explode. The biggest problem of our country is something you cannot understand, because you don't have this problem. The amount of corruption we have from A to Z for everything, that you cannot understand. I mean, I've never known any country where they have to such an extent. Even, say, in Philippines, it was only one person who was doing it. Here, every person has to get the money and has to pay the money to hire Johnnies. For this also, unless and until you get to Sahaja Yoga, it won't work out. And Sahaja Yoga can only be worked out if people understand that it is their heritage and that they have the capacity
to understand Sahaja Yoga and capability to spread it. In North India, it is much better. Though the vibrations in Maharashtra are much better. It's something funny. Vibrations in Maharashtra is very good. The people in the North India are very good Sahaja Yogis, and there are many, many, many in number. We can't say even in Bombay we get about 12,000 people for my programs. But still, the way it is spreading in the North India is very surprising. Also, it is spreading. This is Satara because it was blessed by Ramdasa, this district. I think everywhere there is a flower, there has to be thorns. And this district has got some really very bad culprits. Ahmednagar is much better. Aurangabad, we are doing much better. It will work out in Aurangabad much better. And then if you go to the other side, Berar, from where I come, it's going to work out very fast. Things are moving very fast there. I was amazed. So many people have told me that in Amravati, so many are Sahaja Yogis, in Akola, so many are there. And I was surprised. I have never been. So that is how it is spreading in Maharashtra. So your song of Maharashtra Desha is working out. It's not failing. But I think Satara is the most difficult place where we worked out. Yesterday, I gave them left and right as to what they are. It has helped them a lot because those who came to oppose sat down and got their realization. So they are misleading people to start some sort of a new culture, like you started hippism. And they are collecting young people. The young people are leaving their schools. Some parents came and complained to me about it. They are not paying attention to their studies. They are failing in their classes. And these people are stupidly using them. I asked some of the boys, what is your policy? He said, we have no policy. Then what is your aim? We have no aim. Then why are you doing this nonsense? They said, because whatever the elders tell us, we do it. I said, have you no personality, nothing? This exactly happened when this hippie movement started. Some so-called intellectuals started this horrible hippie movement in the West. And when they found they cannot do anything about it, they found it's going to fail. So many children lost their education. So many children I know became pregnant girls and boys started squatting. All that took them to the extreme that they became violent. But unless and until there is a change within yourself, how can you change anything outside? You cannot. And the first 7 people I fought were all hippies. Very difficult. They called themselves hippies, but they used to hog like a pig. They wanted all the comforts, everything free, extremely dominating and quarrelsome people. But the foundation was laid on them. It's very surprising. But I had to work on them for at least 4 years regularly. ते लोक आले त्यांना बोलून घ्या तिकडनं कोण आहेत ते. लक्ष ठेवा जरा इकडे बोलवा असे. So that is how Sahaja Yoga started. And today you know how much it has spread, how far it has gone. Only in Maharashtra this problem is there of so-called intellectuals. They call themselves, but they have no intelligence. I talked to one man, I got fed up.
He didn't know anything about spirituality, he didn't know anything about medicine, he didn't know anything about science. I said, now what do you know? It was impossible. So such people who are jobless, we call them Rikamtekade, they have no work. They are starting all such things, and we should not be upset with them. They are trying to create problems, and they are getting money from some sources. They are afraid. I think the politicians are afraid, perhaps, that Saj Yoga may turn their tables down. Because we believe in honesty. And maybe a day may come when these honest people might harm them. Perhaps, I do not know why. This may be one of the reasons. These people are frightened of us. Or whatever it is, we have to understand that for doing any great work, one has to sacrifice. Of course, you are not going to be crucified like Christ. No. Nor you have to sacrifice as my parents sacrificed for the independence of this country. Nor you are going to be tortured. But little inconveniences you may have. But I must thank you very much because of your coming here and singing Marathi songs. They are quite impressed. And they think it's only possible because you are all Sajogis. Otherwise, you could not have done it. So if there are any inconveniences, think that it's a joke. That's all. Today I was thinking we should do the puja of Sri Chakra and Lalita Chakra, which we have never done. This is the right place to do these two chakras today. Lot has been written about Sri Chakra and about Lalita Chakra. But to understand fundamentally, the left side, when it reaches up to Vishuddhi, then it uses on the right side the Sri Chakra, on the left side the Lalita Chakra to manifest itself. These two chakras are the ones who manifest all that you see. But these chakras are the ones who emit vibrations of different kinds. And because of their angularities, like if you have some sort of a cardboard attached with small holes of different colors, which rotates all the time, you get different colors. Also, you can get different permutations and combinations. In the same way, different permutations and combinations are created. And that is how you get all the advantages of Sahaja Yoga. So these two chakras are very important. I do not know if you know of any mantras about Sri Chakra. But I'll give you a book. Later on, I'll translate it to you and you can compose something for Sri Chakra. Sri Chakra on the right side, Lalita Chakra on the left side. So what we are really worshipping today is Mahasaraswati power and Mahakali power, both put together. So now we've started combining things, not individual. Now these two energies are very important. Without the energy, without the power, nothing exists. For example, if this light had no power to give light or to burn, it is useless. In the same way, without getting your realization, you are useless because your power is not awake, at least not complete. But these two powers give us lots of
benefits even without realization. Whatever you see in this world created is done by these two chakras of the Adishakti. But here the power doesn't move. It's not moving. But in the human being, the power starts moving. And when it starts moving, then we can say it is creating another world. But movement is not the only thing. This power acts, gives you intelligence, gives you all kinds of things which you have as human beings. But later on, this power itself becomes enlightened within you. With the left and right side, both become enlightened. This enlightenment, you get it when you get your self-realization. But not immediately. Not immediately. This one should understand. For example, if you have pain or if your chakra is catchy, you have to use your hands. You cannot say that the energy is flowing within me, so it's all right, I can manage. It's not like that. You have to use your hands to impart that power to yourself or to others. If you have pain in the stomach, then you can say that if there's energy in my stomach, why should I have pain in the stomach? But the play of these chakras have to come. And that is why you have to use your power of your hands. If you cannot use your hands, then you cannot impart this energy. Many people have asked me that, Mother, when will it move horizontal? It will move horizontal, no doubt. It does. But even that horizontal movement is to be guided by these two very important chakras. So you must understand the importance of these two chakras within yourself. That's why I have told many a times, don't move your head too many times. And this way many people talk. I mean, it's style of talking. No, this, that. Very common with French especially. That's another way you are not respecting your chakras. Shouldn't move your shoulders too much. Mostly they talk like this. Is anti-chakras. Anti-chakras. Should keep your shoulders straight. When you are singing, you can move your whole upper part. Is all right. But not your shoulders. This is the thing one has to understand, that these two centers are to be looked at. You can move your neck, your body when you are singing. It's important. That helps. But not your shoulders. Shoulders are to be kept intact. But while saying just yes, you need not go on yes, 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 yes. It's very, very simple thing. But it can have a very bad effect. And those who move their shoulders too much do not feel vibrations much, because the chakras are not all right. It's a very simple thing to be understood, that they are the most important chakras we have. And whatever is to be used out of this Parama Chaitanya, they have to be used by these two centers. Even supposing your some chakra is catching on your spinal cord, you have to use your hands.
Somebody can say, I can just put my attention. Doesn't work out that good. Because yet your attention has not reached that stage where these chakras, like Lalita Chakra and Sri Chakra, obey your attention. They do not. So you have to work out with your hands. Be careful. Don't move your shoulders too much. And if you see now, Indians, when they sing bhajans, they'll move the whole body. They'll do like this, but never their shoulders. The shoulders will move in the same way as the neck is moving. They might move their neck also, but they'll never move their shoulders like this, and is regarded as inauspicious according to Indian standards. Because of this culture, based on what the saints have told, and also about many seers have told, it is more related to spiritual life than to materialistic life. Now, the materialistic life, unless and until there is the foundation of the spiritual life, takes you to a very partial development, you can say. But to get a full development, you must have your foundation on spirituality. That's why spirituality, being the foundation, has to be deep, has to be fully equipped, has to be absolutely perfect. Then the whole building can be built. It's gone wrong in the West, doesn't matter. Now you can build it up. And then you'll be surprised how you become really solid people. This is a very short talk about Sri Chakra. I think I should sit down and write all about it. And it will be a nice, handy thing for you to read. But you must know that beyond thought when you go, these chakras become extremely efficient because the thought puts a pressure on them. And because of the pressure, the movement of these chakras is very slow and ineffective. But once you can get out of your thoughts and go into thoughtless awareness, then these chakras start working it out and you start moving much deeper into your own being. मी आज श्री चक्र आणि ललिता चक्र या दोन चक्रांची पूजा करावी असा विचार करत आहे. श्री चक्र आणि ललिता चक्र हे दोन्ही आपल्या खांद्यामध्ये आहेत. श्री चक्र उजवीकडे आणि ललिता चक्र डावीकडे. हे फार महत्वाचे चक्र आहेत. ह्या चक्रांच्या मुळेच जे काही जगामध्ये झालेले ते आदिशक्तीने बनवलं आहे. हा आणि था किंवा महाकाली आणि महालक्ष्मी, महाकाली आणि महासरस्वती ह्या दोन शक्त्यामुळे आपली डावी आणि उजवी बाजू बनलेली आहे. पण ह्या शक्त्यांना चालवणारे जे चक्र आहेत ते पहिल्यांदा अनुक्रमे ललिता चक्र आणि श्री चक्र आहेत. म्हणूनच जोपर्यंत तुम्ही हात लावत नाही किंवा हाताने நமது சக்கரங்களை வளம்படுத்த மிக முக்கியமான ஒரு வழி நமது கைகளாலேயே நாம் சக்கரங்களுக்கு நுண்ணதிர்வுகள் வழங்குதல். அதாவது நமது கைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் கைகளை பயன்படுத்தும் போது நமது ஸ்ரீ சக்கரம், லலிதா சக்கரம் வேலை செய்கின்றது. அதாவது பரம சைத்தன்யம் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்தி பரம சைத்தன்யம் நமது ஸ்ரீ சக்ரா லலிதா சக்கரம் மூலமாக
நமது சக்கரங்களில் நுண்ணதிர்வுகளை வழங்குகின்றது. இந்நிலை நாம் எண்ணங்கள் இல்லாத அந்த தியான நிலையில் சிறப்பாக செயல்படுகின்றது. இன்றைய தியானத்துக்காக மீண்டும் நாம் ஸ்ரீ மாதாஜிக்கு மதிய பூர்வமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து குண்டலினி அணை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவையாக இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது உங்களுடைய அனுபவங்களை பகிர விரும்பினால் நீங்கள் கதைக்கலாம். ஃபேஸ்புக்கில் இருக்கும் நண்பர்கள் நீங்கள் சாட் வழியாக நம்மோடு தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக் ஒலிபரப்பை நாம் இப்பொழுது நிப்பாட்டுகின்றோம்.